ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் குரூப் 4 ரிசல்ட் பார்த்துட்டு என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க? இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்லி விஷஸ். இன்னொரு பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் இனி நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிறதில்ல இந்த மாதிரி தான் நிறையா பேர் சொல்கிறீங்க. நீங்கள் இத்தனை நாளாக போட்ட எஃபர்ட்ஸை எப்படி அப்படி விட்டுட்டு போவீங்க? ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, முயற்சி செய்யாமல் எதையுமே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணதை எப்படி முடியாதுன்னு சொல்லுவீங்க? இவ்வளோ டஃப்பான கொஷின்ஸ்லையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணி ஜிஎஸ்லையும் மார்க் வாங்கி 100, 120, 130 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க. அதுவும் இவ்வளோ டஃப்பான கொஷின்ஸ்லையே. ஸோ இன்னும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி படிக்கலைன்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்போ இருந்தே படிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ ரீஸ்டார்ட் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கண்டினியூ யுவர் ஸ்டடீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. படிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. படிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரியாமல் படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.